வணக்கம். ரெட் நியூஸ் குரல். உமையாள்பதி ஊராட்சியில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் இருளில் தவிக்கும் மக்கள். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் உமையாள்பதி ஊராட்சிக்குட்பட்ட கோவில்பத்து தெருவில் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களாக வசித்து வருகின்றனர். இவர்கள் அங்கு வசிப்பதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அரசு செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். உமையாள்பதி மெயின் ரோட்டிலிருந்து கோயில்பத்து தெருவிற்கு செல்லும் சாலை சுமார் 300 மீட்டர் கப்பி சாலையாக உள்ளது. இச்சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலையில் உள்ளது. இந்த சாலை பல வருடங்களாக சீரமைக்கப்படாமல் இருப்பதால் சாலை இருபுறமும் கருவேல மரங்கள் முள்புதர்களாகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், இதனால் முதியவர்கள், பெண்கள், பள்ளி மாணவர்கள் சாலையில் செல்வதற்கு சிரமம் அடைந்து வருவதாக வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் அப்பகுதியில் தெரு மின் விளக்கு இல்லாததால் இரவு நேரங்களில் இருண்டு காணப்படுவதாகவும், இதனால் இரவு நேரங்களில் விஷசந்துக்களால் அபாயம் நேரிடுமோ என்ற அச்சம் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த தெருவில் வசிக்கும் மக்களுக்கு சரியான குடிநீர் வசதி இல்லை என்றும், குடிநீருக்காக பக்கத்து கிராமங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த தெருவில் குடிநீர் காவியாகவும் குழம்பிய நிலையில் குடிப்பதற்கும் சமையல் செய்வதற்கும் பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும், இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறுகின்றனர். எங்கள் தெருவை எந்த அரசு அதிகாரிகளும் கண்டு கொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டுகின்றனர். கொள்ளிடம் ஒன்றியம் உமையாள்பதி ஊராட்சியில் இப்படி ஒரு ஒதுக்குப்புறமான தெரு இருப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி அலுவலருக்கு தெரியுமா என்றே தெரியவில்லை என்று இப்பகுதி மக்களை வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அப்பகுதியில் மக்களின் நலன் கருதி அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்சார தெருவிளக்கு ஆகியவற்றை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். இது உமையாள்பதி கொள்ளிட ஒன்றியம் சார். இது கோயில்பத்து தெரு. இந்த தெருவில் ஒரு 10 குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க சார். இந்த தெருவில் நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போட்ட ரோடு சார் இது. சாலை வசதியும் இந்த தெருவுக்கு சரியாக கிடையாது, கரண்ட் வசதியும் இந்த தெருவுக்கு சரியாக கிடையாது சார். தண்ணி வசதியும் சரியா இல்லை. தண்ணியும் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக தண்ணி வரும், அது காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி தான் இங்கே குடிச்சிட்ருக்காங்க சார். முக்கியமாக இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா சாலை வசதி சுத்தமாக கிடையாது. பக்கத்தில் வாய்க்கா இந்தாண்டையும் இருட்டு டைமில் இருக்கும், நிறைய பூச்சி எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கும் சார். இங்கே ரோடு எங்களுக்கு கொஞ்சம் அமைச்சு தந்தால் நல்லாயிருக்கும் சார். ரோடே சரி கிடையாதுங்க சார். எங்களுக்கு யார்கிட்ட சொன்னாலுமே அது ஹெல்ப் எடுத்து செய்ய மாட்டாங்க. அது கொஞ்சம் ரோடை கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். அதோட லைட்டெல்லாம் போடணும். லைட்டெல்லாம் இல்லை. அதுமாதிரி ஒரு ஏதாவது கடிச்சிட்டு இன்னும் ஓடினா கூட எங்களுக்கு ஒரு எந்த வசதியுமே கிடையாதுங்க சார். சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம், 5 வருஷமாக நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் எல்லாருக்கிட்டையுமே. நாங்களே தான் போட்டுக்கிறது. சொன்னா சரிம்மா போடுறேன்னு சொல்றாங்க, போட மாட்டாங்க. அதுதான், அது நீங்க தான் சார் பார்த்து சொல்லணும். தண்ணி நாங்க போய் இன்னைக்கு காலையில ஒரு குடம் புடிச்சிட்டு வந்துங்க. தண்ணி நல்லாவே சாப்பிட்டாலும் அப்படி தண்ணி. அதனால எங்க தண்ணி வசதி இல்ல. வசதி கிடையாது. எல்லண்டி தண்ணி கொடுத்துருந்தாங்க, அதையும் கட் பண்ணிட்டாங்க சார். எல்லண்டி தண்ணி கொடுத்தாங்க, அதையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த தண்ணி வசதி மட்டும் இருந்தா, தண்ணி வசதி, லைட் வச்சு, ரோட்டு வசதி அது இருந்தா போதும் சார் எங்களுக்கு.